ரீசெண்டாக ஒரு போஸ்ட்டில் ஒரு ஆக்டர் வந்து கோடி ரூபாய் ஒருத்தர் வாட்சை கையில் கட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. நான் பார்த்தோன்னா எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாரு, இதுக்கு அழகாக ஃபோனில் டைம் பார்க்கலாமே, இல்லை 100 வாட்ச் வாங்கலாமே எனக்கு தோணுச்சு. ஆனால் அது பின்னாடி சயின்ஸை நான் படிக்கும் போது தான் எனக்கு புரிய வந்துச்சு. என்னன்னா அவங்க வாங்குற ஒரு விஷயமும் லிமிடெட் எடிஷனாக மட்டும்தான் இருக்கும். பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், வாட்சஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க வாங்குற காராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க வாங்குற எல்லாமே லிமிடெட் எடிஷனாக மட்டும்தான் இருக்கும். விச் இஸ் ஆக்சுவலி அன் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க வாங்குற இந்த பொருள் எதையுமே இந்தியாவில் வாங்க மாட்டாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வாங்கிட்டு இந்தியாவுக்கு எடுத்துட்டு வருவாங்க. எப்படி எடுத்துட்டு வருவாங்க, அங்கே வாங்கிட்டு அதை வேர் பண்ணிட்டு இங்கே வருவாங்க. வேர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃப்ளைட் வழியாவோ இது வழியாவோ வந்தீங்கன்னா சார்ஜஸ் கிடையாது. அதே இம்போர்ட் பண்ணீங்கன்னா இம்போர்ட் சார்ஜஸ் இருக்கு, அதிகமாகவே போடுவாங்க நம்ம ஊரில். நீங்கள் எந்த லக்ஸரி பொருள் லிமிடெட் எடிஷன் வாங்கினாலும் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் தான் ஆகும், தவிர டிப்ரிஷியேட் ஆகாது. விச் இஸ் நான் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு விஷயம் வாங்குறேன்னா 2-3 வருஷம் கழிச்சு அது 2-3 கோடிக்கு கூட நான் ஈஸியாக விற்கலாம். ஸோ இங்கே தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. பணக்காரங்க வந்து நிறைய விஷயங்கள் தேவையில்லாமல் வாங்குறாங்கன்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் அவங்க வாங்குற ஒரு பொருளையும் they are just making an investment. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அது பின்னாடி சயின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது I realized why they are getting richer day by day. புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.